Chapter 1 Applications of Matrices and Determinants. Example 1.8 Verify the property A transpose the whole inverse is equal to A inverse transpose with A is equal to 2917. So in the question la A matrix கொடுத்திருக்காங்க, matrix A is given. நம்ம verify பண்ண வேண்டிய result வந்து A transpose inverse equal to A inverse transpose நம்ம verify பண்ண போறோம். Solution பார்க்கலாம். So first கொடுத்த matrix எழுதிக்கலாம். Given A is equal to the matrix 2 9 1 7. So verify பண்ண வேண்டிய result A transpose inverse is equal to A inverse transpose. First நம்ம A inverse transpose பார்த்துடலாம். So first A inverse அதோட ஃபார்முலா எழுதுங்க. 1 by determinant A into adjoint A. So determinant A calculate பண்ணலாம். So determinant A is equal to main diagonal multiply பண்ணா 14 minus subdiagonal 9. This is equal to 5. So determinant A calculate பண்ணிட்டோம். Adjoint A வேணும். 2 cross 2 matrix adjoint A. So direct கண்டுபிடிச்சிடலாம். adjoint A is equal to so main diagonal மட்டும் simply interchange பண்ணிக்கோங்க. subdiagonal sign மட்டும் மாத்துங்க. -9 -1. so 2 cross 2 matrix இருந்தா adjoint A direct கண்டுபிடிக்கலாம். so determinant A calculated, adjoint A is also calculated. so now the two terms ஐயும் இந்த formula நம்ம substitute பண்ண போறோம். so A inverse is equal to 1 by 5 adjoint A 7 minus 9 minus 1 2. 1 by 5 matrix க்கு inside multiply பண்ணிக்கலாம். இப்போ 7 by 5 minus 9 by 5 minus 1 by 5 2 by 5. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து A inverse. ஸோ அகெயின் ரிசல்ட்டை பாருங்கள். A inverseக்கு அப்புறம் நம்ம டிரான்ஸ்போஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ A inverse transpose A inverseங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ்னால் ரோவாக காலமாக எழுத போகிறோம், காலமாக ரோவாக எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமாக எழுதுகிறேன் 7 by 5 minus 9 by 5 அண்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலமாக எழுதிக்கலாம் minus 1 by 5 2 by 5. ஸோ இப்போது இந்த 1 by 5 வந்து நம்ம காமன் நம்பராக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 1 by 5 காமன் நம்பராக வெளியே எடுத்துட்டோம். ரிமைனிங் மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். 7 minus 1 minus 9 2. ஸோ இப்போ நம்ம A inverse transpose கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம நம்பர் 1 ஈக்குவேஷன் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் ரைட் ஹேண்ட் சைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்குறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு A டிரான்ஸ்போஸ் தேவை. ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ்லேருந்து A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் A இஸ் 2917. ஸோ A டிரான்ஸ்போஸ். ஸோ டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக எழுதுங்க. ஃபஸ்ட் ரோ 29, ஸோ ஃபஸ்ட் காலம். செகண்ட் ரோ 17, இந்த செகண்ட் காலமாக எழுதுகிறேன் 17. இது A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ்க்கு இன்வெர்ஸ் தேவைப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாமா? A transpose the whole inverse is equal to 1 by determinant A transpose into adjoint A transpose. So determinant calculate பண்ணிக்கலாம். So determinant A transpose is equal to so main diagonal multiplication 14 subdiagonal 9. This is equal to 5. So adjoint A transpose நமக்கு தேவைப்படுது. இதில் நியர் calculate பண்ணுறேன் பாருங்கள். adjoint A transpose 2 cross 2 மேட்ரிக்ஸ்க்கு adjoint வந்து டைரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ A transpose மேட்ரிக்ஸ் இந்த இருக்குது. இந்த மெயின் டைகனலில் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். 7 2 சப்டைகனலுக்கு சைன் மாத்திரம் -1 -9. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் determinant A transpose calculated, adjoint A transpose also calculated. ஸோ இப்போ இந்த டூ
நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற டிட்டர்மினன்ட் வேல்யூயும் அட்ஜாயிண்ட் வேல்யூயும் ஸோ இந்த ப்ரீவியஸ் லைனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Now A transpose the whole inverse is equal to 1 by, so determinant A transpose is 5. Adjoint A transpose 7 minus 1 minus 9 2. So இப்போ left hand side நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So left hand side பாருங்கள் A transpose inverse is also calculated. So number 2 நோட் பண்ணுங்கள். So 1 and 2 கம்பேர் பண்ணி பார்க்கலாம். So comparing 1 and 2. So comparing 1 and 2. So 1 by 5 7 minus 1 minus 9 2. Here also 1 by 5 7 minus 1 minus 9 2. So from 1 and 2, so the result is true. A transpose whole inverse is equal to A inverse transpose. So hence verified. Thank you.